அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக உச்சம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் நவகிரகங்களில் தலை சிறந்தவராகவும் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். லாபஸ்தானத்தின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அதிலும் குறிப்பாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறார். 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வக்ரகதியில் திரும்பி மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் அமருவார். பிறகு முறையாக மீண்டும் வலுவாகவே உச்சம் பெற போகிறார் 2026. இப்படி குரு பகவானினுடைய அதிரடியான மாறுதல்கள் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சுமார் எதிர்வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் என்பது குரு பகவானின் உச்ச பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பமும் அற்புதமான வாய்ப்புகளும் குருவின் உச்சத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதே வேளையில் 3, 6, 10 ஆகிய இடங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஜென்மம் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கவனம் தேவை. இருந்தாலும் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பான நன்மை நிச்சயமாக உண்டு. அதிலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைவதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். குறிப்பாக அதிசார பயிற்சியாக செல்கிறார். 2ஆம் இடத்திற்குரிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் குருவின் பார்வை 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குரு பகவான் சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமண வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணம் பல வகையில வருவதோடு உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான நிகழ்வுகள் நிச்சயமாக சாதகமாக அமையும். எனவே தானாக நடக்க
போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே சிறு முயற்சி கூட தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிசார பயிற்சியாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் உங்களது இல்லம் தேடி நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலுவாக அமர்வதால் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். காரிய தடைகள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவை திருப்திகரமாக அமையும் சந்தர்ப்பமாக உண்டு. அலைச்சல் பணிச்சுமை அதிகரிக்கலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சற்று கடினமான சூழல் உருவாகலாம். ஆனால் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை வெற்றிகரமாக செய்து கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளம், குதூகலமான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி வந்த மேலதிகாரிகள் உள்ளிட்டவர்களின் மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதோடு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறைத்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் எதிர்பாராத சில அதிரடியான மாற்றங்களும் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை எளிதில் வெற்றிகரமாகவும் சிறப்பானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை மறந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும்.